இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கிட்னி பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கிட்னில நமக்கு நிறைய வார்னிங் சைன்ஸ் இருக்கு. ஆனா அதுல நிறைய விஷயம் நமக்கு நோட் பண்ணாமையே இருக்கும். இந்த கிட்னின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் ஆர்கன். அது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி அதை வேஸ்ட் எல்லாத்தையும் யூரினா கன்வெர்ட் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கிரீஷன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த உப்பு உள்ளேயே தங்க தங்க நமக்கு கிட்னி ஃபெயிலியரே ஏற்படும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உறுப்பு நமக்கு ஒரு சைலண்ட் டிசீஸ்னே சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கிட்னி டிசீஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெருசா எந்த ஒரு அறிகுறியுமே நமக்கு காட்டாது. பட் சின்ன சின்ன அறிகுறி ஆரம்பத்துல இருந்தே இருக்கு அப்படின்னா அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்மளுடைய ஃபங்க்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ்ல இதை நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சு நாளைக்கு அது ஃபெயிலியருக்கு போகாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு யோகா இயற்கை மருத்துவத்துல பல சிகிச்சைகள் பல யோகாலாம் இதுல இருக்கு. அதுல முக்கியமா இந்த வார்னிங் சைன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிடிக் யூரின். இப்போ நம்ம யூரின் போகும்போது அந்த யூரின் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அமோனியா ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்த நேரத்துல மற்றவங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த வாஷ்ரூம்ல அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதே யூரினுடைய கலர் பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல இருக்கும். இது கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பாடி ரொம்ப அசிடிக்கா இருக்கு. யூரினோடைய பிஹெச் அசிடிக்கா இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. பொதுவாவே ஒரு 4.5ல இருந்து 8 வரைக்கும் பிஹெச் இருக்கலாங்க. ஆனா 6 கீழே போகுதுன்னா அந்த பிஹெச் 4 to 6 அசிடிக். 6க்கு மேல இருக்கிறது ஆல்கலைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பாடி அசிடிக் ஆயிட்டே வருது அப்படின்னா நமக்கு உப்பு தங்கப்படுது அப்படின்றதுக்கான அறிகுறி. அப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவரை அணுகி இதை நம்ம செக் பண்ணலாம். இது கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் இந்த மாதிரி அசிடிக்கா இருக்கும். இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம டயபெட்டிக் பேஷண்டா இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம வருஷத்துல ஒரு வாட்டியாவது கிட்னியோடைய ஃபங்க்ஷனையும் சேர்த்து நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இச்சிங் இருக்கிறது. நம்மளுடைய சர்மம் அதாவது எங்கேயுமே நமக்கு ரேஷஸ் எல்லாம் இருக்காது. ஆனா உடம்பு ஃபுல்லா எரிச்சலும் அப்படியே அரிப்பும் ஃபுல்லாவே இருக்குன்னா அது பேர் யூரிமிக் பியூரைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இச்சிங் எதனால வருதுன்னா நமக்கு உடம்புல அந்த உப்பு தங்குது அப்படின்னும் போது ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு பர்னிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பே ஒரு மாதிரி எரியுது எனக்கு, அங்கங்க அப்படியே நெருப்பு கொட்டின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இச்சிங் இருக்குன்னாலையோ இல்ல பர்னிங் பாடி ஃபுல்லா பர்னிங் இருக்கு அப்படின்னா இதையும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து நம்மளுடைய பிளட் யூரியா சீரம் கிரியாட்டினின் லெவல் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுவும் நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது ஏர்லி ஸ்டேஜ்ல டயக்னோஸ் பண்ணும் போது நம்ம கிட்னியை நார்மலாவே அது ஒரு ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்றதுக்கு இயற்கையாவே நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புரோட்டீன் லீக்கேஜ். ரீசெண்டா கூட ஒரு பேஷண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அப்பாக்கு பாத்தீங்கன்னாக்கா பல வருஷமா அவர் யூரின் போகும் போதெல்லாம் நுரையா போயிட்டே இருப்பாரு. இது ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இப்பதான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய யூரின் இந்த மாதிரி ஃப்ராத்தியா போகிறது உண்டு. அப்போ அந்த நேரத்திலேயே நம்மளுடைய புரோட்டீன் லீக்கேஜ் எவ்வளோ இருக்கு, அது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த புரோட்டீன் யூரியா ஆல்பின்யூரியா இது எல்லாமே கரெக்ட் பண்ணா ஃபெயிலியருக்கு போகாம நம்ம கண்டிப்பா நம்மளுடைய கிட்னியோடைய ஃபங்க்ஷனை நேச்சுரலாவே ரிவர்ஸ் பண்ண முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிபி செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிபி பிளட் ப்ரெஷருக்கும் கிட்னிக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. இந்த பிளட் ப்ரெஷருக்கும் இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் அப்படின்றதெல்லாம் சொல்றது உண்டு. இந்த மாதிரி நம்மளுடைய ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா சடனா நம்மளுடைய பிபி ரேஸ் ஆயிருக்கும். அது அதிகமா இருக்கும் போதுதான் உங்களுக்கு அது வெளியவே தெரியும். அது வரைக்கும் இது ஒரு சைலண்ட் டிசீஸ். வேற எந்த ஒரு அறிகுறியுமே நமக்கு காட்டவே காட்டாது.
அப்போ அந்த நேரத்துல நம்ம ஓடி போய் பிபியை பார்த்து ஒரு சைட்ல கிட்னி இப்படி ஆகிறது, அதெல்லாம் டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலா நம்ம அப்பப்போ நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணி அது நார்மலா இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். இந்த அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய அந்த டயர்ட்னஸ், சடனா நம்ம பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். முன்னாடி மாதிரி நான் எனர்ஜெட்டிக்கா இல்லை, என்னோட நடக்கும் போதெல்லாம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, கொஞ்சம் வேலை செய்யும் போதே எனக்கு அந்த டயர்ட்னஸ் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின் வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். ஒரு சைட்ல அந்த எரித்ரோபோய்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் கவுண்ட் வந்து நமக்கு கம்மி ஆயிட்டே வருது, ஹீமோகுளோபின் லெவல் கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னா அதுவும் நம்ம வந்து கிட்னியோடைய இது வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாளடைவுல நமக்கு அந்த ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாடி இதை நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே எனக்கு தெரியாது மேடம். நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும் போதுதான் அந்த மாதிரி எனக்கு பிளட் வேல்யூல டிஃபரன்ஸ் இருக்கு, ஸ்கேன்ல வந்து எனக்கு இந்த மாதிரி கார்டிகல் சிஸ்ட் இருக்கு, கிட்னியுடைய சைஸ் சுருங்கி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகவே செய்யும். ஸோ அப்போ ஆரம்பத்திலேயே இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை இயற்கையாவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதை நம்ம நாளைக்கு டயாலிசிஸ்ன்னு போகாம நம்ம இதை ஆரம்பத்திலேயே இதை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா, முகத்துல இந்த ஒரு பேல்னஸ், இப்ப சொன்னல அனிமிக் அப்படின்னு, இதுதான் இயற்கை மருத்துவத்துல ஃபேஷியல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய முகம் ஃபுல்லா ட்ரை அண்ட் டல்லா இருக்கும். ஸோ நாக்கு, வாய், லிப்ஸ் எல்லாமே வறண்டு போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அதுலயும் இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடி சீக்கிரமா அந்த ட்ரைனஸ் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு ஆரம்பத்திலேயே இப்படி இருக்கும் போது அந்த ஃபேஸ்ல அந்த பேல்னஸ் வர்றது, டல் அண்ட் ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபேஸ்ல பொலிவே இல்லாமலாம் இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய நாக்குடைய நிறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலர்ல இல்லாம நாளடைவுல நம்மளுடைய அந்த கலர் வந்து அப்படியே ஃபேட் ஆகி அந்த லைட் பிங்க் இன்னும் வந்து கிட்டத்தட்ட அனிமிக்கா இருக்கும் போது வெள்ளை கலர்ல இருக்கிற மாதிரி அவங்களுடைய நாக்கோடைய நிறமும் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அப்போ அந்த பேல்னஸ் வந்து அவங்களுக்கு கிட்னியோடைய ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம டங் டயக்னோசிஸ், ஃபேஸ் டயக்னோசிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸ். இந்த நெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேல்னஸ் ஜாஸ்தி ஆகி அந்த நெயில் எல்லாம் பிரிட்டிலாக இருக்கும், ஈஸியாக உடையக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கிட்னியோடைய ஃபங்க்ஷனை செக் பண்ணி நம்ம ஆரம்பத்துல இருந்தே இதுக்கான மருத்துவ சிகிச்சைகளும், அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்துல ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய வீடியோல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது நம்ம என்ன மாதிரி உணவும் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.